ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழகர்களுக்கு ஆதரவாகவும் தமிழக வீரர்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவாகவும் பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காரு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொன்னாருங்கன்னா, தமிழக வீரருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டி நட்ராஜன்லாம் இந்த ஐபிஎல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு ரிசர்வ் பிளேயராக கூட எடுக்கலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய தமிழக வீரர் டேலண்ட்டாக இருக்காங்க. ஐபிஎல்லும் சரி, இந்திய அணிக்கு விளையாடுறதுக்கும் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் இந்திய அணியில் தமிழர்களுக்கு வாய்ப்பு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஐபிஎல்லே எடுத்துக்கோங்க, நிறைய ஃபுல் டேலண்ட் காமிச்சா மட்டும்தான் பிளேயிங் லெவல்ஸில் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் நிறைய மேட்ச்சு சான்சஸ் கொடுக்க மாட்டுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன்லாம் ஃபஸ்ட்டு அவர் குஜராத் அணி எடுக்கும்போது இறக்கவே இல்லை. ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, நல்லா பண்ணார். கண்டினியூவாக டீமில் வச்சுருக்காங்க. அதனால் கண்டினியூவாக நல்லா தான் விளையாடுறாரு. அவருக்கான வாய்ப்பும் கிடைக்கல. நம்ம டி நட்ராஜன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலராக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காரு இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த டைமில் பவுலிங் கொடுத்தாலும் சூப்பராக போடுறாரு. ஆனால் அவருக்கான வாய்ப்பும் மறுக்கிறது. அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தரை இந்த சீசன் ஃபுல்லாகவே இறக்கவே இல்லை. அவரை பிளேயிங் லெவல்லே இறக்கல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அதனால் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஒரு மற்ற அணியில் இருந்தால் கூட வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவருக்கான வாய்ப்பும் மறுத்துச்சு. நம்ம டி நட்ராஜன் தாங்க ஒரு ரிசர்வ் பிளேயராச்சும் அட்லீஸ்ட் வேர்ல்டு கப்பில் எடுத்திருக்கலாம். அவர் எடுக்கலை. கலீல் அகமது எடுத்திருக்காங்க. அவர் சொல்கிற அளவுக்கு ஃபார்மில் இந்த ஐபிஎல்ல. ஆனால் நம்ம டி நட்ராஜன் அவருக்கு பதிலாக எடுத்திருக்கலாம். என்ன பண்ணுறது, நம்ம செலெக்ஷன் கம்யூனிட்டி அவரை பார்க்கல. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம சென்னை அணியில் நிறைய தமிழக வீரர் எடுக்கணும். நம்ம தமிழக வீரர்கள் இந்திய அணிக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காருங்க நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு சுத்தமாக வாய்ப்பே தரலை. ஒரு மேட்ச் கூட தரலை. வெறும் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஒரு மேட்ச் கூட அவர் வாய்ப்பு தரலை. அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரெல்லாம் நல்லா டேலண்ட் காட்டி டீமில் இருக்கார். ஆனால் அவருக்கும் ஒரு இந்தியன் டீமில் டெபியூட் கிடைக்கணும், அவருக்கும் கிடைக்கல. ஒரு வேர்ல்டு கப் மட்டும் கூட்டிகிட்டு போனாங்க, அதோட அவர் அப்படியே ட்ராப் பண்ணாங்க. டி நட்ராஜன் அதேமாரி தான். ஆஸ்திரேலியா டூருக்கு கூட்டின்னு போனாங்க, அதோட அவர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம தமிழர்களுக்கான வாய்ப்பு மறுக்குதுன்னே சொல்லலாம். சென்னை அணியில் கூட மறுக்குதுங்க. ஏன்னா சென்னை அணி நம்ம டீமுங்க. நம்ம டீமில் ஒரு தமிழர்கள் கூட இல்லாதது ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது மாறணுங்க. ஏன்னா நம்ம டீம் ஸ்டேட் பேரை வச்சுக்கின்னு யாரோ ஆடுறாங்க. நம்ம சொல்லலாம் தோனி, ருத்ராஜ், கைக்கோட எல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் அதில் இருக்கணுங்க. பிளேயிங் லெவல் ஆடுறாங்கன்னா ஒரு 2-3 பிளேயராச்சும் நம்ம தமிழக பிளேயர் இருந்தால் தாங்க நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பசங்க ஆடுறாங்க, நம்ம இன்னும் சூப்பராக சப்போர்ட் பண்ணலாம். அதனால் தமிழகர்கள் நம்ம சென்னை டீமில் இல்லாதது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷமே வரணுங்க. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன், நல்ல சான்ஸு. கண்டிப்பாக ஒரு 7-8 பேர்னா தமிழக வீரர் நம்ம ஸ்குவாடில் இருக்கணுங்க, நான் எதிர்பார்க்குறேன். அதில் பிளேயிங் லெவல்லலாம் அந்த சாய் சுதர்ஷன்லாம் வந்தாருன்னா கண்டிப்பாக எடுங்க. சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு சாய் சுதர்ஷன். ஷாய் கிஷோர்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சூப்பராக இருக்காங்க. அவங்கள வாய்ப்பு மறுக்குது எல்லா டீம்லேயும். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டீம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எந்த தமிழக வீரர் சென்னை அணிக்கு வந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சென்னை அணியில் ஒரு தமிழக வீரர் கூட இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.